ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு பெஸ்ட்டு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்ம டெய்லியும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரையில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்துட்டு ஸ்டாப் லாஸை டேக் கேர் பண்ணிட்டோன்னா ப்ராஃபிட்டு நம்மளை டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் உண்மை. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராஃபிட்டை நோக்கி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். பட் எல்லா பிஸ்னஸுமே நம்ம ப்ராஃபிட் நோக்கி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் மட்டுமே நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால தான் நம்ம ஸ்டாப் லாஸை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், 1000 ரூபா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நம்ம 2000 ரூபா வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸை நம்ம வைக்கிறோம். ஸோ 2000 ரூபா சில நேரங்கள் என்ன ஆயிடுது, இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தா வந்துருச்சுன்னா 1000 ருபீஸ் தான் ப்ராஃபிட்டு. ஸோ அதனால் 2000 அல்லது 1000 ருபீஸா அல்லது 500 ருபீஸா அப்படிங்கிறத அந்த ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்பொழுது அதை விட டபுள் மடங்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் நம்மளுக்கு வரும். ப்ராஃபிட் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்றைக்கி நான் இப்போ சொல்ல போகிற இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு சார்ட்டை மாற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டா இந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் க்ரீன் கேண்டிலில் அடுத்து வரக்கூடிய அனதர் 3 கேண்டில்ஸ், அதாவது ½ அன் ஹவர் கேண்டில்ஸ், 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் 3 கேண்டிலில் ஏதோ ஒரு கேண்டில் வந்துட்டு இதை பிரேக் பண்ணணும். ஆக்சுவலி இப்படி வரலாம், 2வது கேண்டில் இப்படி வரலாம், 3வது கேண்டில் இப்படி வரலாம், 4வது கேண்டில் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டிலை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுடைய என்ட்ரி இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் லோ ப்ரைஸு. ஸோ இதையை வந்துட்டு ஒரு மூணாவது 10 மினிட்ஸ் க்ரீன் ரெட் கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. நம்மளுடைய என்ட்ரி வந்து இங்கே தான் இருக்கணும். இங்கே தான் நம்மளுடைய என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நம்ம வந்து 3 விதமாக ஸ்டாப் லாஸில் ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுலேயும் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டிலுடைய ஹைலையும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓவராலாகவே பார்த்துட்டிங்கன்னா அந்த அன்னைக்கு ஹை ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக் அவுட் கேண்டிலில் ஸ்டாப் லாஸ் வைக்கும் பொழுது அதே 500 ருபீஸ்க்கு வைக்கணும். இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டிலோட ஹையில் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கனாலும் அதே 500 ருபீஸுக்கு தான் வைக்கணும். ஓவராலாக இன்றைக்கி ஹை ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் 500 ருபீஸுக்கு தான் வைக்கணும். ஸோ இதுக்கும் இந்த கேப்பும் 500 தான் இருக்கணும், இந்த கேப்புக்கும் 500 தான் இருக்கணும், இந்த கேப்புக்கும் 500 தான் இருக்கணும். நம்மளுடைய டார்கெட் பொறுத்த வரையில் 3.15 3:20 வரைக்கும் நம்ம வந்து எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ரேடை விட்டுறணும். ஸோ நம்மளுக்கு ஒரு சூப்பரான குட் ப்ராஃபிட் வரும். இது வந்துட்டு செல் சைடு என்ட்ரி எடுக்கிறதுக்கு உண்டான க்ரைட்டீரியா. இதே பை சைடுக்கு நம்ம வந்துட்டு எந்த மாதிரியான என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள். பை சைடு போகணுன்னா ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய 3 கேண்டில் க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும். 3மே க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும்னு நான் சொல்லலை. அடுத்த 3 கேண்டிலில் பிரேக் அவுட்டாக இருக்கணும். ஸோ நம்ம இதனுடைய ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சோடனே நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் இங்கே தான் இருக்கணும். என்ட்ரி ஸ்டாப் லாஸ் நான் சொன்ன மாதிரி பிரேக் அவுட் கேண்டிலுடைய லோவில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் கேண்டிலுடைய லோவில் வைக்கலாம். இல்லைன்னா ஓவராலாக லோ ப்ரைஸ் இருந்ததுன்னா இங்கேயும் கூட நம்ம வைக்கலாம். நம்மளோட எல்லா ஸ்டாப் லாஸுக்கும் பார்த்துட்டோன்னா ஒரு மினிமம் 500 ருபீஸ் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டை பொறுத்து நம்ம ஒரு சிலர் வந்து 1000 ருபீஸ் ரிஸ்க் எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து 2000 ருபீஸ் ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ நம்மளோட ரிஸ்க்கு அமௌண்ட் எவ்வளோ எடுக்கிறோங்கிறத பொறுத்து அதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கேண்டிலில் ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா இவ்வளோ தான் 500 ருபீஸ் தான் இருக்கணும். இதே வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோவுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சா இவ்வளோ, இதையும் 500 ருபீஸ்க்கு தான் இருக்கணும். இல்லை டே லோவுக்கு நம்ம
ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா இதுக்கும் 500 ருபீஸ் தான் இருக்கணும். இதுக்கும் கண்டிஷன் என்னென்னா 3 மணியோ அல்லது 3:15 வரைக்குமே வந்துட்டு நம்ம ட்ரேடை எந்த ஆல்டரும் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டுட்டு கரெக்டாக 3:15க்கு போயிட்டு என்ன ப்ரைஸ் இருக்குதோ க்ளோஸ் பண்ணிடணும். இதில் நம்ம வந்து ஒரு டைமில் வந்துட்டு சில நேரங்களில் 500 ருபீஸ் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கும் பொழுது மேபி 2000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடணும். காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டோம்னா அந்த அன்றைக்கி வந்துட்டு நம்ம லாஸ் இல்லாமல், ப்ராஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல, லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ண முடியும். வாங்க இன்றைக்கி சார்ட்டில் எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது நான் நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்ஸ் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸு, 5 மினிட்ஸு, 10 மினிட்ஸு, 3 மினிட்ஸ் இதில் இருக்கக்கூடிய டைமில் 10 மினிட்ஸ் கேண்டலாக மாற்றிக்கிங்க, சார்ட்டை மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு இன்றைக்கி 18ஆம் தேதியா, ஓகே ரைட். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே அதானி என்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெட் கலர் கேண்டில். ஸோ நம்மளுக்கு இந்த ரெட்டை பிரேக் பண்ணும்பொழுது பை போகணும். இன்றைக்கி ஃபுல்லாகவே டவுன் சைடு வந்துச்சு. ஸோ இதில் நோ பை என்ட்ரி. நெக்ஸ்ட்டு அதானி போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து அதானி போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் 1, 2, 3வது கேண்டிலே வந்து பிரேக் பண்ணிடுச்சு. வாங்க இதை வந்து என்லார்ஜ் பண்ணி காமிச்சிட்றேன் எப்படி என்ட்ரி எடுக்கணுன்ட்டு. இதோட சூப்பரான ஒரு ப்ராஃபிட் பாருங்கள், நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் 10 மினிட்ஸ் வந்துட்டு க்ரீன் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. நம்மளுக்கு இதை வந்து நம்மளுக்கு எங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்குது அப்படின்னா இந்த கேண்டில், அதாவது 9:35 கேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதிலிருந்து நம்ம என்ட்ரி போகிறோம், இதில் என்ட்ரி எடுக்கிறோம். இதிலேருந்து என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பிரேக் அவுட் கேண்டில்லையே வைக்கலாம். அது இல்லைன்னா இந்த டே ஹையில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டிலுடைய ஹை. இப்போ இந்த ரெண்டுமே டே ஹை ப்ளஸ் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டில் ஹை ரெண்டுமே ஒன்று தான். ஸோ எப்படி வேணாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். பட் நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு 70 பைசா வருது ஸ்டாப் லாஸு, 70 பைசானா 500 நம்ம 9 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வருது. 9 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருதுன்னா 500 நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் அமௌண்ட். அப்படின்னா அந்த 9 பாயிண்டில் வந்து 500 மல்டிப்ளை பண்ணால், இந்த அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா எத்தனை குவான்டிட்டி எடுத்தால் 500 வரும். கிட்டத்தட்ட 50 குவான்டிட்டி எடுத்தோம்னா 9 ரூபா, 10 ரூபாய்க்கு 500 ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ இன்றைக்கி 3:15 வரைக்கும் விட்டுருங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு 2.31%, 2.5% டார்கெட் கொடுத்துருச்சு. எவ்வளோ வந்திருக்கு, கிட்டத்தட்ட வந்து 20 ரூபா வந்துட்டு நம்மளுக்கு டவுன் ஆகிருக்கு. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி ஒரு 3:15க்கு 3:05க்கு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 மணிங்கும் பொழுது இங்கே வந்து நிற்குது கரெக்டாக 13 பாயிண்ட். ஸோ 13 பாயிண்ட் அப்படிங்கும்பொழுது ஒரு 700 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் நம்மளுக்கு இதில் அதானி போர்ட்டில். ஸோ இதே வந்துட்டு இந்த பிரேக் அவுட் கேண்டில்லையே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் 2 பாயிண்ட் தான். 500 ரூபாய்க்கு 2 பாயிண்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 250 குவான்டிட்டி வாங்குற மாதிரி இருக்கும். 250 குவான்டிட்டி வாங்கினா 3 மணிக்கு நீங்கள் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னா 3 மணிக்கு ப்ரைஸ் பாருங்கள் எத்தனை என்ன இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட 1373 ரூபா. என்ட்ரி ப்ரைஸ் வந்து 1386, க்ளோசிங் ப்ரைஸ் 1373. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு 13 ரூபா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ 13 × 250 குவான்டிட்டி போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 3000 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் இது. ஆனால் பட் நம்மளுக்கு ரியலாகவே எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, 5000 ரூபா இதில் ப்ராஃபிட் வந்திருக்கும். இதில் பிரேக் அவுட் கேண்டிலில் 500 ரூபாய்க்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் கேண்டில் க்ரீனாக இருக்கணும். அடுத்த 3-4 கேண்டிலில் பிரேக் அவுட் கிடைக்கணும். பிரேக் அவுட்டில் செல் சைடு தான் நம்ம போகணும். சூப்பரான ஒரு என்ட்ரி இன்றைக்கி நம்மளுக்கு அதானி போர்ட்டில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணலாம் அதானி போர்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் க்ரீன். அப்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா இதுவும் அதே தான், செல்லு தான். பட் ஆனால் என்னென்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆனதுனால நம்மளுக்கு என்னென்னா ப்ராபபிலிட்டி டவுன் சைடு வரக்கூடிய ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. அதனால் நம்ம அதை எடுக்க வேண்டாம், விட்டுறலாம்.
அடுத்து ஏசியன் பெயிண்ட்ஸு ஹியூஜ் பெரிய பிக் கேண்டில், அதனால் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ க்ரீன் கலர் கேண்டில் நம்மளுக்கு செல் சைடு என்ட்ரி கிடைக்கல, ஆக்சஸ் பண்ணல. பஜாஜ் ஆட்டோவில் மேலே போயிட்டு கடைசி கேண்டிலில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நோ என்ட்ரி இன் பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபின்சர் உள்ள அதே மாதிரி 1 hour கழித்து நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆனால் பட் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி நம்ம இதில் என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. அடுத்தது பிஎல்லில் ரெட் கலர் கேண்டில், ஹியூஜ் ரெட் கலர் கேண்டில். ஸோ நோ பிரேக் அவுட் அப் சைடு, நோ என்ட்ரி. பார்த்தி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 10 minutes க்ரீன் கலர் கேண்டில். ஸோ அப் சைடே போயிடுச்சு, நோ டவுன் சைடு பிரேக் அவுட்டு. பிபிசிஎல் அதே மாதிரி பிக் கேண்டில். ஸோ சைடுவேஸில் மூவ் ஆயிருக்கு. பிரிட்டானியாலும் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் 10 minutes கேண்டில் வந்து க்ரீன், ஸோ நோ பிரேக் டவுன். அதே மாதிரி எல்லா ஸ்டாக்ஸ்லையும் நம்ம பார்த்துட்டே வரோம். அடுத்த ஸ்டாக் கோல் இண்டியா. ஸோ கோல் இண்டியாவை பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 minutes கேண்டில் க்ரீன், ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. லேட்டாக பிரேக் அவுட் ஆகிறதுனால இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கேண்டில் ஸ்டிக் 10 minutesக்கு மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு 5 minutes உடைய லோ, 10 minutes உடைய லோ. ஸோ 10.15 கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 2 3 4 5 6 1 மணி நேரம் கழித்து தான் வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஸோ என்னாச்சு அப்படின்னா நம்மளுக்கு அரௌண்ட் இதிலிருந்து ஒரு 2.5 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாச்சு, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நோ ப்ராஃபிட் நோ லாஸ், ஸோ பிரேக் ஈவனாக போயிடுச்சு. அதனால தான் வந்து என்னென்னா நம்ம ஏன் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 minutesக்குள்ளே, அதாவது வித்தின் 3 கேண்டில்ஸுக்குள்ளே பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோன்னா, வின்னிங் ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை, அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ கோல் இண்டியா வந்து நம்மளுக்கு சைட்வேஸ்லேயே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஈசர் மோட்டார்ஸ் ஃபஸ்ட் 10 minutes க்ரீன் கலர் கேண்டில் மேலேயே போயிடுச்சு ப்ரைஸு. அடுத்து கிராசிம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 10 minutes க்ரீன் கலர் கேண்டில் பிரேக் டவுனே கொடுக்கல. ஹச்சிஎல் பாருங்கள், சூப்பராக பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு பிரேக் அவுட். மறுபடியும் மீண்டும் ப்ரைஸ் வந்துட்டு அந்த என்ட்ரி ப்ரைஸ் ரேஞ்சுக்கே வந்துருச்சு. ஹெச்டிஎஃப்சி லைஃப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 10 minutes கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில், பை சைடு தான் போகணும், நம்மளுக்கு ரெட் சைடு டவுன் சைடே வந்துச்சு. ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு எதில் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதோ, ஃபஸ்ட்டு 10 minutes கேண்டில் க்ரீனாக இருந்ததுன்னா அதில் வந்துட்டு நம்ம செல் சைடு தான் போகணும். வித்தின் ஒரு 3 கேண்டில்ஸுக்குள்ளே பிரேக் டவுன் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு 10 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டிலாக இருந்ததுன்னா அதில் நம்ம பை சைடு தான் போகணும். ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சைடு எடுக்கணும். ஸோ இதில் அதே மாதிரி இன்னொரு கேஸ் பார்த்தோன்னா டிசிஎஸ், ஐ திங்க் ஸோ டிசிஎஸ், எஸ் எக்ஸாக்ட்லி, வாங்க டிசிஎஸ் பார்த்துடலாம். டிசிஎஸ் 10 minutes சார்ட் மாற்றிங்க. ஃபஸ்ட்டு 10 minutes கேண்டில் க்ரீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தேர்டு கேண்டில்லையே பக்காவாக நம்மளுக்கு பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. ஸோ தேர்டு க்ரீன் அண்ட் ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் கேண்டிலுடைய ஹையில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓவரால் டே ஹையில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரேக் டவுன் கேண்டிலுடைய ஹையில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் டவுனுடைய கேண்டில்லையே ஹையில் வந்துட்டு நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி கரெக்டாக 3 மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 68 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸ்டாப் லாஸ் பாருங்கள் வெறும் 10 பாயிண்ட்ஸ் தான். ஸோ 50 குவான்டிட்டி 500 ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 3000 நம்மளுக்கு ப்ராஃபிட் இன்றைக்கி இதில் மட்டுமே. ஸோ இன்றைக்கி இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நிஃப்டி வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னு பாருங்கள். நிஃப்டி வந்து அப்படியே ஜிக்ஸாக்காக போய் அப்படியே வந்திருக்கு, நம்மளுக்கு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டவுன் சைடில் ஒரு மாடரேட்டாக நியூட்ரல்லையே க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் பாருங்கள், அதானி போர்ட்ஸு டவுன் சைடு சூப்பரான ஒரு மூமெண்ட்டு, டிசிஎஸ் டவுன் சைடு ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி
மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம ஆக்டிவாக இருக்கணும். நம்ம குயிக்காக வந்துட்டு நம்ம வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும். 9:25க்கு நம்ம ஆக்டிவ் ஆகிடணும். டக்குன்னு போயிட்டு ஒவ்வொரு ஸ்டாக்காக வந்துட்டு நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், விப்ரோவும் அதே மாதிரி தான் பிரேக் டவுன், பட் அது வந்து நியூட்ரலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. டைட்டன் பார்த்தீங்கன்னா, டைட்டனும் வந்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி அப் சைடு போயிருக்கு. ஆனால் க்ரீன்ஸ் 10 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன், நம்மளுக்கு டவுன் சைடு தான் வரணும். டாடா ஸ்டீல் பாருங்கள், நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour கழிச்சு தான் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 500 rupees மட்டும், ஒரு மேக்ஸிமம் 2 stocks மட்டும் என்ட்ரி கிடச்சுன்னா 2 stocks எடுங்க, இல்லைன்னா 1 stocks கிடச்சாலும் எடுங்க. மொத்தத்தில் 2 ஸ்டாக்குக்கு மேலே ட்ரேட் பண்ண வேண்டாம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட லாஸ் ஈவன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் 1000 rupeesோட போயிடும். பட் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் இதில். ஸோ சூப்பரான ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு வந்துட்டு இந்த நிஃப்டி 50ல் நம்மளுக்கு அந்த ஸ்டாக்லேயே நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கலையா, உடனே நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா F&Oவில் ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதுலேயும் நம்ம போயிட்டு ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு ட்ரேடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ட்ரேட் இருக்கான்னு பார்த்துடலாம். ரேண்டமாக செக் பண்ணிடலாம். நானே செக் பண்ணல, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து இதனுடைய ரூல் நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டிலாக இருந்ததுன்னா அதை வந்துட்டு அப் சைடு பிரேக் அவுட் ஆகும் பொழுது நம்ம வந்துட்டு பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து என்ட்ரி எடுக்கணும். இன்கேஸ் இது வந்துட்டு இது க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்குது அப்படின்ட்டா, ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்குது அப்படின்ட்டா, எப்போ ஒரு ரெட் கலர் கேண்டில் வித்தின் 30 மினிட்ஸுக்குள்ளே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அப்போது நம்ம இந்த க்ளோசிங் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கணும். சேல் சைடு போகணும் நம்ம. ஸோ இதுதான் கான்செப்டு. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, ஆக்டிவாக இருங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு வந்து ஏன் நம்ம வந்து லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கன்சிஸ்டண்டாக நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அடுத்த நாள் ஒரு ஸ்ட்ராட்டஜி, டெய்லியும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து லாஸ் மேக் பண்ணுறோம். 1 மந்த்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக வந்து மந்த் எண்டில் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் நானுமே இதை வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். நானும் ட்ரேடு எடுக்க போகிறேன். ஆனால் இதனால் நானும் இன்னும் எடுக்கலை. நான் ஜஸ்ட்டு பேக் டெஸ்ட்டில் மட்டும் பேக் ஹேண்டில் மட்டும் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் பாருங்கள், அருமையான ஒரு ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஸ்டாக்கு டிசிஎஸ் அண்ட் அதானி போர்ட்ஸு. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னுடைய நம்பர்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரை அதுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளியரன்ஸ் கொடுக்குறேன். நான் எப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணுறேன். நான் என்னுடைய சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாத இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைபாக உங்களுக்கு ஏதாவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி ஜெரோதால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது டவுட் அப்படின்னாலும் என்ன நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸை நம்ம சேனலில் நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்லி திங், இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக ஃபஸ்ட்டு என்ட்ரி மட்டும் எடுக்கிறதுல மட்டும் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டுட்டு எக்ஸிட் ப்ரைஸ் போடவே போடாதீங்க, விட்டுருங்க. இந்த மாதிரி அதானி போர்ட்ஸ் பாருங்கள், நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி டிசிஎஸ் அதே மாதிரி தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குது. ஒரு 500 ரூபாய்க்காக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வர வேண்டாம். எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் விடுங்க, அட்லீஸ்ட் 3 மணி வரைக்கும் விடுங்க. அருமையான ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் ப்ராஃபிட் கொடுக்கும். 2 ட்ரேடு இந்த மாதிரி வாரத்தில் கிடச்சாவே நம்மளுக்கு ஈஸியாக ஒரு 4000 ஈஸியாக நம்ம பார்த்துட முடியும் மினிமம் அமௌண்ட்டில். அதனால் ஸ்டாப் லாஸை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
Until then, bye from the Boss Trading Club. Thank you, friends.